செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு மறைந்த தினத்தையொட்டி பல்வேறு தலைவர்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். தலைநகர் டெல்லியில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, துணை குடியரசுத் தலைவர் ஹமீத் அன்சாரி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ஆகியோர் நேருவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தையொட்டி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, சுதந்திர போராட்டத்தில் ஜவஹர்லால் நேருவின் பங்களிப்பை நினைவு கூர்ந்துள்ளார். ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தையொட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அக்கட்சியின் பிரமுகர்கள் திருநாவுக்கரசர், வசந்தகுமார், விஜயதரணி, கோவண்ணா மற்றும் தொண்டர்கள் நேருவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கோவையை அடுத்த குனியமுத்தூர் பகுதியில் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்டிருந்த 10 டன் மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோவையில் கடந்த சில தினங்களாகவே தனியார் மாம்பழ குடோன்களில் ஆய்வு நடத்தி வரும் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய அதிகாரிகள் இன்று குனியமுத்தூர் பகுதியில் சோதனை நடத்தினர். அங்கு 10 டன் மாம்பழங்கள் வேதிப்பொருள் கொண்டு பழுக்க வைக்கப்பட்டதை கண்டறிந்தனர். இதனையடுத்து அந்த குடோனில் இருந்து 250 கிலோ கார்பனேட் கற்களும் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மாம்பழங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. குடோன் நிறுவனர் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தனியார் மதுபான கூட மேலாளரிடம் லஞ்சம் பெற்ற காவல் நிலைய ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். சிவகாசி நகர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த ராமச்சந்திரன் தனியார் மதுபான கூட மேலாளரான ஐயப்பனிடம் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஐயப்பன் விருதுநகர் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தார். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் ஐயப்பன் ரசாயனம் தடவிய பணத்தை காவல் ஆய்வாளர் ராமச்சந்திரனிடம் வழங்கியுள்ளார். மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் ராமச்சந்திரனை கைது செய்தனர். தமிழகத்தில் உள்ள விளையாட்டு விடுதிகளில் மாணவ மாணவியர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு சென்னையில் நடைபெற்றது. ஏற்கனவே நடைபெற்ற விளையாட்டு மற்றும் உடல் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் கலந்தாய்வில் பங்கேற்றனர். அவர்களின் மதிப்பெண் மற்றும் வயது சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து கலந்தாய்வில் பங்கேற்றவர்கள் தாங்கள் சேர விரும்பிய விடுதிகளை தேர்வு செய்தனர். தமிழகத்தில் மொத்தமுள்ள 28 விளையாட்டு விடுதிகளில் நடப்பு ஆண்டில் காலியாக உள்ள 986 இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெற்றது. ஊழல் புகார் தொடர்பாக சர்வதேச கால்பந்து சம்மேளன அதிகாரிகள் சிலர் சுவிட்சர்லாந்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இவர்களை அடுத்த கட்ட விசாரணைக்காக அமெரிக்காவிற்கு அழைத்துச் செல்ல இருப்பதாகவும் நியூயார்க் டைம்ஸ் இதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. உலகக்கோப்பை போட்டிகளை நடத்துவதற்கான ஏலம், போட்டிகளுக்கான ஒளிபரப்பு உரிமை உள்ளிட்ட விவகாரங்களில் முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய அமெரிக்க நீதிமன்றம் குற்றச்சாட்டில் தொடர்புடைய 6 அதிகாரிகளை கைது செய்யுமாறு சுவிட்சர்லாந்து காவல்துறையை கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. செக் குடியரசின் ஆஸ்ட்ரேவா நகரில் நடைபெற்ற 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஜமைக்காவின் உசேன் போல்ட் வெற்றி பெற்றுள்ளார். பந்தய தூரத்தை 20.13 வினாடிகளில் கடந்து உசேன் போல்ட் முதலிடம் பிடித்தார். இந்த தடகள போட்டியின் 600 மீட்டர் ஓட்டத்தில் பதக்கம் வெல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட கென்ய வீரர் டேவிட் காயம் காரணமாக போட்டியில் இருந்து விலகினார். போலந்தின் ஆடம் 600 மீட்டர் பந்தயத்தில் வெற்றி பெற்றார். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஜமைக்காவின் அசாஃபா பவுல் பந்தய தூரத்தை 10.14 வினாடிகளில் கடந்து முதலிடத்தை பிடித்தார். தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று சிறிய இறக்கத்துடன் காணப்படுகிறது. சென்னையில் காலை நிலவரப்படி 24 கேரட் சுத்த தங்கம் கிராமுக்கு 11 ரூபாய் விலை குறைந்து 2737 ரூபாயாக இருக்கிறது. 22 கேரட் ஆபரண தங்கமும் 1 கிராம் 10 ரூபாய் விலை இறங்கி 2559 ரூபாய்க்கும், சவரனுக்கு 80 ரூபாய் விலை இறக்கம் கண்டு 20472 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை விற்பனையில் 1 கிராம் வெள்ளி 20 காசு விலை குறைந்து 41 ரூபாய் 40 காசுக்கும், கட்டி வெள்ளி கிலோவிற்கு 155 ரூபாய் விலை இறங்கி 38,680 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வடகொரியாவின் அணு ஆயுத திட்டங்கள் குறித்து அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் சியோலில் கூடி விவாதித்தனர். தற்போதுள்ள நிலையில் வடகொரியா தனது அணு ஆயுத பலத்தை பெருக்கி வருவதாகவும், இது பிராந்திய அமைதிக்கு அச்சுறுத்தலாக விளங்குவதாகவும் கொரிய பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான தென்கொரிய சிறப்பு பிரதிநிதி ஹவாங் தெரிவித்துள்ளார். வடகொரியாவின் அணு ஆயுத திட்டங்கள் குறித்து சீனா மற்றும் ரஷ்யாவுடனும் விவாதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
காபூலில் உள்ள ரபானி விருந்தினர் விடுதியில் நுழைந்து தாக்குதல் நடத்த முயன்ற 4 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஆப்கானிஸ்தானின் துணை வெளியுறவு அமைச்சர் முகமது அயூஸ் சாலங்கி தெரிவித்துள்ளார். சிறிய ரக ஏவுகணைகளை வீசும் வகையிலான அமைப்பு மற்றும் AK-47 ரக துப்பாக்கிகளுடன் விடுதிக்குள் நுழைந்த பயங்கரவாதிகள் மற்றும் பாதுகாப்பு படையினர் இடையே பல மணி நேரம் நீடித்த சண்டையின் முடிவில் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல் முயற்சிக்கு தாலிபான் இயக்கம் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது.